ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கொடைக்கானல் வீடியோ தாங்க போடுறோம். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ பார்ட் 1 போட்டிருப்போம். அதை கண்டிப்பாக பாருங்கள். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோடைய தொடர்ச்சி புரியும். நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோட மீதி கண்டினியூ தான் போட்டிருக்கோம். இது பார்ட் 2. வாங்க நம்ம மீதியை பார்க்கலாம். மறக்காமல் லைக் போட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ பாருங்கள். நாங்கள் நிறைய இடங்கள் வந்தோம் இல்லையா, அதில் ஒரு சில இடம் தான் ஃபஸ்ட்டு நம்ம காமிச்சிருப்போம். இங்கே இடங்கள்லாம் அவ்வளோ ஒரு அழகாக நம்ம ரசிக்கக்கூடிய தன்மை என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு அழகாக நீட்டாக நல்லா இருக்குங்க. இடம்லாம் சுத்தமான காற்று, தூய்மையான இடம், பசங்களுக்கு விளையாடுறதுக்கு, நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு. இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லையா, இடம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. நிறைய பேர் வராங்க. இடத்த அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு இடம். இங்கே நம்ம ஒவ்வொரு இடத்தையும் நம்ம ரசிக்கக்கூடிய தன்மை நிறைய இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்திருப்பாங்க. வராதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ பாருங்கள். பிடிக்கும் கண்டிப்பாக பாருங்கள். இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்டு, படம் எடுக்கிறவங்க, சீரியலுக்கு நிறைய பேர் வராங்க. இங்கே சொன்னாங்க இங்கே நம்ம நிறைய பேர் வருவாங்க. அப்பப்போ ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்குவாங்க. இங்கே இருக்க இடங்கள்லாம் பாருங்கள். பழைய படத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய அங்கே இருக்குது. அதெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம். சொன்னாங்க அங்கே இருக்க வாட்ச்மேனே சொன்னாங்க, இங்கே நிறைய படம் ஷூட் பண்ணியிருக்காங்க. பழைய படங்களில் வர பாட்டெல்லாம் இங்கெல்லாம் எடுக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிவிட்டு அங்கெல்லாம் போய் தான் பார்த்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். நமக்கு ஒரு மெமரிஸ் தானே. வந்தால் நம்ம சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்த்துட்டு நிறைய இடங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டா நம்மளுக்கு ஒரு மெமரி பார்க்குறதுக்கு இல்லையா. ரொம்ப இடங்கள்லாம் நிறைய டூரிஸ்ட்டு, ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க நிறைய பேர் கூட்டிகிட்டு வராங்க. சுற்றி பார்க்குறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. இடம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க. நமக்கு நான் ஒரு சலசலப்பு இல்லை. காற்று நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு சுத்தமான காற்று கிடைக்குதுங்க. மலை சைடு இல்லையா, ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பக்கத்தில் பார்க்லாம் இருக்குது, பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளாம் படத்தில் பார்த்துருப்போம் இந்தமாரி இயற்கை இடத்தெல்லாம். அது நம்ம நேரில் பார்க்கும்போது அளவில்லா சந்தோஷம். கண்டிப்பாக நேரில் பார்க்கும்போது நமக்கு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ ஒரு இடங்கள்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே பாருங்கள், மலை சைடெல்லாம் மேகம், பனிமேகம் அழகழகாக இருக்குது. நம்ம வந்ததுக்கு எல்லாத்தையும் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நாங்களும் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நாங்களும் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இங்கே திரும்ப கிளம்பணுனாலே மனசு வர மாட்டேதுங்க. அந்த அளவுக்கு இடங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குதுங்க. பாருங்கள், இங்கே இருக்க மரங்கள்லாம் நம்ம ஊரில் இருக்க மாதிரி மரங்கள் கிடையாது. இங்கே எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. மலை சைடு இல்லையா, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பனி மேகம் அப்படியே புகை மாதிரி வருதுங்க. அப்படியே புகை மாதிரி வருது. நமக்கு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே எப்படின்னா நம்ம மலையிலேருந்து அது ஸ்னோ பனி மேகம் அப்படியே அந்த ஆவி மாதிரி வருதுங்க. அவங்களுக்கு ஒயிட்டாக தெரியுது பாருங்கள். அது எல்லாருமே நின்று பார்த்துட்ருக்காருங்க. அப்படியே அப்பப்போ விட்டு என்ன செய்யுது, அப்படியே புகை மாதிரி வருது. பனி மேகம் அப்படியே புகை மாதிரி வருது. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இருக்குது, திரும்ப அமுகுது, திரும்ப வருது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே பாருங்கள், தெரியும் உங்களுக்கே எப்படி இருக்குது பாருங்கள் அந்த பனி மேகம். அந்த இடம் ஃபுல்லாகவே ஸ்னோ அப்படியே என்ன செய்யுது, அப்படியே வருது, அப்படியே ஃபுல்லாகிடுது. இது என்னன்னாக்கா குணா குகைங்க. நம்ம கமல் சார் நடிச்சிருந்தார் இல்லையா, குணா குகை படம், குணா படம் பார்த்துருமே, அந்த இதுக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம். அது கொடைக்கானல் தான் எடுத்திருந்தாங்க. சரி, அங்கேயும் போகணுன்னு சொல்லிட்டு போனோம். இது எப்படின்னா, அவர் இந்த பாட்டு பாடுவார்ல கமல், அந்த பாட்டு எடுத்த இடம் தாங்க அந்த குகை. அது ஃபுல்லாக மேலே கம்பி வேலை மாரி கேட் மாரி போட்டுட்டாங்க. யாரும் இறங்க முடியாது. இப்போல்லாம் அப்போ உள்ள மாதிரி கிடையாது. இப்போல்லாம் உள்ளே பார்க்குறதுக்கு எட்டி பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதனால் உள்ளே யாரும் போக முடியாது, இறங்க முடியாது. பாதுகாப்பாக சேஃபாக வச்சுருக்குறாங்க. மற்றபடி நம்ம சுற்றி பார்க்கலாம். இடங்கள்லாம் நிறைய படங்கள் எடுத்துருக்குறாங்கன்னு சொன்னாங்க. குணா படம் எடுத்தாங்க, அடுத்தது ஏதோ ஒரு படம் எடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இடங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது.
நிறைய இங்கே மங்கியில் நிறைய இருக்குதுங்க. ஆனால் அவங்கவுங்க பேக்கு, ஹேண்ட் பேக்கு, ஸ்நாக்ஸ்லாம் அது வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும், இல்லைன்னா எல்லாத்தையும் பிடிங்கிடுது. இங்கே பாருங்கள், காடுலாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வந்து படங்கள் வந்து இந்த காட்டில் எடுத்திருக்கான்னு சொன்னாங்க. மெல்ல திறந்த கதவு சொன்னாங்களா, அந்த பாட்டு சீன் இங்கே எடுத்திருக்கான்னு சொன்னாங்க. நிறையா வந்து இந்த கொடைக்கானலில் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கும் படத்துக்கு தாங்க நிறையா இடம் நல்லா இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து நமக்கு எந்த இடம் தெரியலன்னு சொன்னாலும் இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, இங்கே வந்து அந்த படம் எடுத்தாங்க, அந்த பாட்டு எடுத்தாங்க, அந்த சீன் எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு பார்க்கும்போது நல்லாயிருக்கு, பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு இடம். நமக்கு படத்தில் பார்த்தோம், நேரில் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு இடங்கள்லாம். இங்கே இருக்க மரங்கள்லாம் பாருங்கள், அவ்வளோ ஒரு உயரமாக நல்லா ஹைட்டாக இருக்குது. அப்புறம் பசங்கள்லாம், பெரியவங்கள்லாம் அங்கே வராங்களா, டூரிஸ்ட்காரங்களாம் குதிரை சவாரி போகணுன்னாக்கா இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதேமாரி அப்புறம் எங்கள் பசங்களும் குதிரை சவாரி போனாங்க. 2 ரவுண்டு போயிட்டு வந்தாங்க, சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. நல்லாயிருக்கு இடம்லாம். ரொம்ப போகிறவங்க நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. திரும்ப திரும்ப போகணுன்னு தோணும், வர்றதுக்கே மனசு வராதுங்க. அந்தமாரி நல்லாயிருக்கு, பிளேஸ் நல்லாயிருக்குது. போகாதவங்க, பார்க்காதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், போயிட்டு வந்தவங்களுக்கு நான் சொல்லலை. கொடைக்கானல் போனால் போய் பாருங்கள், போகாதங்க கண்டிப்பாக பிடிக்கும். இடங்கள்லாம் பாருங்கள், இவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. எங்கே திரும்பினாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குங்க. பசுமை புரட்சின்ற மாதிரி பசுமையாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. காற்று, இடங்கள் எல்லாமே எதையுமே நம்ம வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க. அவ்வளோ நீட்டாக, அவ்வளோ ஒரு அழகாக நல்லாயிருக்கு இடங்கள்லாம். இது நாங்கள் மேலேருந்து எடுத்தோங்க. கீழே வந்து வீடுங்கள்லாம் இருக்குது, வயல்வெளிலாம் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மலை, வீடு, கிராமம் அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது இங்கே எப்படின்னா நடுவில் ஆறு, சுற்றி மரங்கள், புல்வெளிகள், விளையாடுறதுக்கு இடம் அந்த மாதிரி இருக்குது. நம்ம படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள். இதுவும் படம் ஷூட்லாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. போட்டிங் போகலாம், தண்ணி, ஆறு, போட்டிங் போகிறது. மற்றபடி வந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் பாருங்கள், ஆறு எப்படி இருக்கும், நடுவில் திட்டாக இருக்குது. இல்லை போட்டிங் போகலாம். அப்புறம் பசங்க எல்லாருமே போட்டிங் போனோம், நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணாங்க. அழகாக இருக்குங்க, சுற்றி மரம், நல்ல ஒரு காற்று, நடுவில் ஆறு அந்தமாரி இருக்குது. இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. இது தாங்க செம்பரியாடு. இந்த இடம் எந்த இடம்னாக்கா, நம்ம விஜயகாந்த் சார் வந்து செம்பரியாடுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எடுத்துவார், உழவன் மகன். அது வந்து இங்கே இருக்க ஆடுங்களை வச்சு தான் அந்த பாட்டு எடுத்தாங்களாம். இந்த ஆடு இல்லை, அப்போ இதே ஆடு, செம்பரி ஆடு இங்கே வந்து வச்சு வளர்க்குறாங்க. ஆடு, முயல் நிறைய இருக்குங்க பண்ணை. இங்கே பாருங்கள், நிறைய ஆடுங்க வச்சுருக்குறாங்க. இங்கே தான் இந்த ஆட்டுங்களை வச்சு தான் அவர் இந்த செம்பரி ஆடு சொல்லிட்டு ராதிகா மேம், விஜயகாந்த் சார் எடுத்தாங்க. இங்கே இந்த இடம் தான் சொன்னாங்க. இங்கே வந்து விக்ரம் சார் வந்து படம் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க, பாட்டு ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து விஜயகாந்த் சார்னு சொன்னாங்க. நமக்கு வந்து நம்ம புதுசாக நியூவாக வரவங்களுக்கு இங்கே வந்து நம்ம சொல்கிறாங்க, நம்ம வந்து கேட்டால் இந்த இடத்த பற்றி யாரெல்லாம் வந்தாங்க, என்ன படம்லாம் எடுத்தாங்க சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கொடைக்கானல் வராதவங்களுக்கு வந்த ஒரு திருப்தி கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். இந்த இடத்துல நிறைய படம் ஷூட் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டெலாம் கண்டிப்பாக உங்களுக்கு விஜயகாந்த் சார் செம்பரியாடு பாட்டெலாம் இங்கே தான் வந்துன்னு சொன்னாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இடங்கள்லாம். எங்களுக்கெல்லாம் திரும்ப அந்த இடத்த விட்டு திரும்ப வர்றதுக்கே மனசு வரல, திரும்ப போகணும் அப்படின்னு தான் தோணுது அந்த இடத்துக்கு. முயல் குட்டி பாருங்கள், முயல் குட்டிலாம் நிறைய கலர் கலராக வெரைட்டியாக நிறைய இருக்குங்க. முயல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க, புசு புசு புசுன்னு முயல்கள். அதெல்லாம் முடிச்சுட்டு வர வழியில் கொடைக்கானலில் நம்ம முருகருக்கு இருக்காருங்க, முருகர் கோயிலுக்கும் போயிட்டு நாங்கள் சாமியெல்லாம் பார்த்தோம். சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் ரூமுக்கு வந்தோம், நைட் ஆகிடுச்சி. அவர் அங்கே பசங்கள்லாம் எல்லாருமே இந்த நெருப்பு பந்த மாதிரி வச்சுட்டு எல்லாருமே பாட்டு மியூசிக் வச்சுட்டு எல்லாம் டான்ஸ் ஆடினாங்க. கொஞ்சம் நேரம் எல்லாம் பிள்ளைங்களும் ஆடிட்டு இருந்தாங்க. எங்கள் பசங்களும் போய் ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க, பாட்டு மியூசிக்லாம் போட்டுக்கிட்டு எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஓகே பாய்.